ஒவ்வொரு அமைச்சர் கூடவும் 3 மணி நேர ஆலோசனை. கஜான நிலவரத்தை உடைக்க போறாராம் முதலமைச்சர். அவரும் ஆகஸ்ட் 5 அதிர போகும் தமிழகம். தமிழக சட்டமன்றத்துல வர ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேக அரசோட முதல் நிதிநிலை அறிக்கை வெளியிட போறாங்க. முதன்முறையா ஆட்சியை கைப்பற்றி இருக்க தாவேக அரசு அறிமுக பட்ஜெட் பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அனுபவம் இல்லாத அரசு அப்படிங்கிற எதிர்கட்சிகளோட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில திறம்பட திட்டமிடப்பட்ட பட்ஜெட்டை உருவாக்க முதலமைச்சர் விஜய் அவரு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒவ்வொரு துறை அமைச்சர்களோடவும் தலா 3 மணி நேரம் விரிவான ஆலோசனை நடத்தி நிதிநிலை அறிக்கையை தயார் செஞ்சு வராங்க. கடந்த கால ஆட்சிகளோட நிலுவையில இருக்க பல லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை தாவேக அரசுக்கு பெரும் சவாலா உருவெடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த கடன் சுமையை மேலும் அதிகரிக்காத வண்ணம் நிதிநிலையை சீரமைக்கிறது தான் தாவேக அரசோட முதன்மையான இலக்கா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இக்கட்டான இந்த நிதிநிலை சூழல்லையும் மக்களோட அடிப்படை தேவைகளை முழுமையா நிறைவேற்றுவதற்கு பட்ஜெட்ல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருது. குறிப்பா முந்தைய ஆட்சிகளோட கட்டிடம், சாலை மற்றும் பாலம் கட்டுமான செலவுகள்ல முறைகேடுகள் நடந்ததா எழுந்திருக்க குற்றச்சாட்டுகளை கருத்துல வச்சு வீண் செலவையும் முறைகேடுகளையும் முற்றிலும் தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. நிதி மேலாண்மையை சீரமைக்க நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு முதலமைச்சர் விஜய் அவர் முழு சுதந்திரம் அளிச்சிருக்காராம். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோட இந்த நிதிநிலையை உருவாக்க வழிகாட்டப்பட்டிருக்காம். அனைத்து தரப்பு மக்கள் கிட்டையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யற வகையில தமிழகத்தோட பொருளாதார பாதையை மாற்றியமைக்கிற வகையில ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்காம்.